நம்ம அஜித் சார் பாத்தீங்கன்னா, படங்கள்ல நடிப்பதில விட கார் ரேஸ்கள்ல கலந்து கொள்வதில அதிக அளவுல ஆர்வம் கொண்டவர். அதனால சமீப காலங்கள்ல கார் ரேஸ்ல பங்கு பெற்றும் வராரு. அத்துடன் அஜித் சார் கடந்த மாதம் துபாய் கார் ரேஸ்ல பங்கு பெற்று வெற்றியடைந்து பத்மபூஷன் விருதையுமே வாங்கியிருந்தார். இதனால தமிழக கவர்னர் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பாராட்டு விழா இன்று நடத்தவுள்ளதாக சமூக ஊடகங்கள்ல வெளியாகியிருந்தது. இந்த நிகழ்ச்சியில தமிழக அரசு சார்பாக உயர்மட்ட அதிகாரிகள் அனைவருமே பங்கேற்க இருக்காங்க. மேலும் பிரபல நடிகர் அஜித் சார் இந்த நிகழ்வில் பங்கேற்க மறுத்ததாக அஜித் சாருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தெரிவிச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில அரசியல் சார்ந்த பலருமே கலந்து கொள்வாங்க. இதனாலேயே அஜித் சார் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொன்னதாக அவருடைய ரசிகர்களுமே கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அதிரடியாக அரசியல் களம் காணு கொண்டிருக்காரு. சோ இந்த வேளையில நம்ம ஏகே அவர்களை கைக்குள்ள போட வேண்டும் அப்படின்றதுதான் தற்போது ஆளும் கட்சியுடைய பக்காவான பிளானே. இதற்காக ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. இதை சுதாரித்து கொண்ட நம்ம ஏகே அவர்கள் எதுலையுமே ஈடுபாடு காட்டாமல் விலகியே இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல நம்ம ஏகே அவர்களுக்கு உதவி செய்ததே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற தகவலுமே வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.